Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ, பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட ஹேர் கேர் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நான் உங்க கூட ஹேர் கட் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஹேர் க்ரோத் பண்றதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், உங்களுக்கு வந்து இப்போ ஷார்ட் ஹேர் தானே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வந்து இப்போ ஹேர் வந்து இவ்வளோத்துக்கு இருக்கு. ஸ்டார்டிங் இதுக்கு முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடி என்னோட ஹேர் வந்து நல்லா லென்த்தா இருந்துச்சு. நீங்க என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதுலயுமே நிறைய ஹேர் பேக் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதுல பார்த்தாலே தெரியும் என்னோட ஹேர் வந்து ஹிப்புக்கு கீழே தான் இருந்துச்சு. ரீசெண்டா வந்து ஹேர் கட் பண்ணதுனால எனக்கு வந்து ஹேர் வந்து இவ்வளோத்துக்கு நான் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோத்துக்கு வளர்ந்துருச்சு ஹேரு. ஸோ இந்த ஹேர் க்ரோத் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து ஹேர் வந்து லென்த்தா வளர்க்கணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால நான் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனிமே ஹேர் வந்து எப்படிலாம் க்ரோத் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் ஹேர் க்ரோத் பண்றது ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து 30 நாள் வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் டிப்ஸ்களை வந்து எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அப்படியே தொடர்ச்சியா வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்றது. ஹேர்ல வந்து நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதுல ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண மாட்டோம், ஃபுல்லா இந்த லென்த்ல தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ லென்த்ல அப்ளை பண்ணா எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து ஸ்கேல்ப்ல தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கேல்ப்ல இருந்து தான் நமக்கு முடி வளரும், அந்த வேர்ல இருந்து. ஸோ அதனால ஸ்கேல்ப்ல வந்து நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெய்லி அப்ளை பண்ணுவாங்க. ஹேர் ஆயில் வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. நான் ஸ்டார்டிங்ல காலேஜ் படிக்கிற வரை, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் படிக்கிற வரை நானும் அதே ப்ராப்ளம் தான் பண்ணிக்கிருந்தேன். காலேஜ் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து வச்சுட்டு போக முடியாதுல காலேஜுக்கு, அந்த மாதிரி நம்ம நினைச்சு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா நம்ம ஹேர் ஃபால் நிறைய வரும். ஸோ அதனால நானுமே அதை வந்து நிறைய ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மாதிரி தப்ப வந்து பண்ணாதீங்க. வீக்லி 2 டைம்ஸ் இல்லாட்டி 3 டைம்ஸ் வந்து நீங்க ஹேர் ஆயில் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் வாஷ் வந்து டெய்லி தயவு செய்து பண்ணாதீங்க யாருமே. ஏன்னா அது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். எனக்குமே நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி ஒன் டேஸ் வந்து ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்க. மோஸ்டா நீங்க ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனா இருக்கும். ஸோ அதனால ஹேர் மாஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்றதுனால ஹேர் க்ரோத்தும் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து வீக்லி 1 டைம் வந்து ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்க. எந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நான் ஹேர் மாஸ்க் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், கத்தாழை இருக்குல்ல, சோ கத்தாழை ஹேர் பேக் வந்து போடலாம். நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த சோத்து கத்தாழை வந்து எல்லார் வீட்லயுமே கிடைக்கும் மோஸ்டா. சோ அந்த கத்தாழை எடுத்து அதுல உள்ள இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து ஹேர் பேக்கா போடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெந்தய ஹேர் பேக்கு. ஸோ வெந்தய நைட்டே ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நீங்க வந்து மார்னிங் ஹேர் வாஷ் பண்றதா இருந்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மார்னிங் அப்ளை பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா மார்னிங் ஊற வச்சுட்டு ஒரு 3 o'clock இல்லாட்டி 12 o'clock அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். வெந்தயம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியானது. அது வந்து ஹீட்டான பாடி உள்ளவங்க வந்து நீங்க வெந்தயம் தாராளமா யூஸ் பண்ணலாம். கூலிங்கா இருக்கிறவங்க வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் குறைச்சு கொடுக்கும். ஹீட் நிறைய அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை ஹேர் பேக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பக்கத்துல எங்கேயாச்சும் செம்பருத்தி செடி இருந்துச்சுன்னா அதுல உள்ள இலையெல்லாம் பறிச்சு நீங்க மிக்சியில அரைச்சி ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 3 ஹேர் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து நமக்கு வந்து டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே குறைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வெந்தயம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஹேரை வந்து நல்லா
ஷைனாவும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பாத்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா சில்க் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா நார்மலா செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணா ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேரை வந்து நல்லா ஷைனா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஹேர் பேக்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சேனல்ல வந்து நான் நிறைய ஹேர் பேக் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை கூட ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணா ஹேர் க்ரோத் ஆகுமாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணா ஹேர் வந்து க்ரோத் ஆகும் கண்டிப்பா. ஆனா அது நம்ம வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஹேர் ஆயில் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிருக்கோம்னு வைங்களேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணச்சுல ஒழுங்காவே ஹேர் வாஷ் பண்ண மாட்டோம். சும்மா அவசரத்துல படபடன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருவோம். சோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்க அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும் போச்சுலாம் ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிருக்க ஆயில் வந்து நம்ம ஹேர்ல தான் இருக்கும். சோ அந்த முடி வந்து வளரவே விடாது. அந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து அதுல இருக்குமா, சோ நமக்கு வந்து முடி வளரவே விடாது. அதனால எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணச்சுல நல்ல ஹேரை வந்து ஒரு மைல்டான ஷாம்பு இல்லாட்டி ஏதாச்சும் போட்டு நல்லா நீங்க வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஹேர்ல வந்து நம்ம இன்னைக்கு தேய்க்கிற ஆயில் வந்து மறுநாள் நம்ம ஹேர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ண உடனே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே டவல் ட்ரை பண்ணுவோம். ஸோ டவலை வச்சு நம்ம ஹேரை போட்டு அது மாதிரி டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கவே கூடாது. அந்த மாதிரி அடிச்சாலே நிறைய முடி வந்து நமக்கு கொட்டும். ஸோ அதனால ஹேரை வந்து நல்லா இந்த மாதிரி டவலை வச்சு இப்படி ஒத்தி தான் எடுக்கணும். அந்த மாதிரியே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம், இது வந்து பழைய காலத்துல உள்ளது, எல்லார் வீட்லயும் இருக்க நினைக்கிறேன். இது பேர் வந்து சினுக்கு வலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சினுக்கு வலியை வச்சு நீங்க ஹேரை வந்து டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே நிறைய பேருக்கு நிறைய டேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஹேர் வந்து நிறைய சிக்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் டென்ஷன்லாம் போட்டு இப்படி பிடிச்சு இழுத்துருவோம். ஹேர் வந்து இப்படி பிடிச்சு இழுத்து அது வந்து முடி எல்லாமே கட் ஆகி நிறைய ஹேர் ஃபால் வர்றதுக்கு இதா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. சினுக்கு வலின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேரை வந்து இப்படி பிரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனாலே நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஹீட் நம்ம ஹேர்ல படுதுல, ஸோ அதனாலயும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால ஹீட் ப்ராடக்ட் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னும் வரையே ட்ரை பண்றதுக்கு ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதே கிடையாது. நார்மலா ஃபேன்ல இல்லாட்டி நான் வெளியே வந்து வெயில்ல தான் சன்லைட்ல தான் நான் வச்சு ஹேரை வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியே பண்ணுங்க. ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அர்ஜென்டா போகணும் அப்படின்னா எதாச்சும் 1 டைம் நீங்க யூஸ் பண்ணலாம். இதே டெய்லி வந்து யூஸ் பண்றத வந்து அதை வந்து நீங்க தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த ஹீட் வந்து இப்படி வெப்பமா ஹேர்ல தான் படும். ஸோ அதனாலயே நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால அதை தயவு செய்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும், இது ஆனியன் ஜூஸ் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாமான்னு. ஸோ அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஆனியன் ஹேர் பேக்கும் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். மோஸ்டா ஆனியன் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுல நிறைய சல்ஃபர் இருக்கு. ஸோ அதனால ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் குறைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும். அதுவும் இல்லாம ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். நிறைய பேருக்கு இங்கெல்லாம் ஹேர் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஆனியன் வந்து நீங்க ஜூஸ் மாதிரி எடுத்து நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஆனியனை வந்து நீங்க இன்டேக்கா எடுத்துக்கிட்டா இன்னுமே பெனிஃபிட் அதிகம். ஸோ இன்டேக்கா எடுத்துக்கிறது வந்து ஆனியன் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்டேக்கா எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டுல அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே நிறைய பெனிஃபிட் இருக்கு. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டா இருக்கும், நமக்கு வந்து ஹேர் ஆயில வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு. நான் இது வரைக்குமே ஹேர் ஆயில வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் ஆயில வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு. ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது. அதனால எனக்கு வந்து அதை பத்தி எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு வந்து வீக்லி 1 டைம்ஸ் வந்து ஹேர் பேக் போட டைம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நார்மல் கோகோனட் ஆயில். ஸோ அது கூட விட்டமின் இ டேப்லெட் இருக்கும். அது வந்து நீங்க மெடிக்கல்ல கேட்டா தருவாங்க. பச்சை கலர்ல இருக்கும். அது ஒரு டேப்லெட் எடுத்து அதை போட்டு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். அது வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும். அந்த டேப்லெட் குள்ள இருக்கிறதுமே ஆயில் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க அதையுமே ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செம்பருத்தி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா செம்பருத்தி இலையோட ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் ஹேரில் வச்சுட்டு வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெந்தய ஹேர் பேக்கும் அப்படிதான், ஒரு 15 நிமிஷம் ஹேரில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க. சாப்பாட்டில் டெய்லியுமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறையவே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலும் 1 மந்த் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எதை ஆர்வக்குள்ளர்ல நிறைய பேர் வந்து டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நாள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் இருக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிலாம் பார்ப்போம். நானுமே இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 1 மந்த்துக்கு நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரியும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டா டக்குன்னு எப்படி ரிசல்ட் தெரியுமா, தெரியாதுல்ல. ஸோ அதனால 1 மந்த் எதனாலுமே நீங்கள் வந்து 1 மந்த் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி வெயிட் பண்ணணும். ஸோ 1 மந்த் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கா, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஹேர் ஆயில் வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்க. நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து நிறைய கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஹோம்மேடாகவே நீங்கள் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து 1 டேக்கு முன்னாடி ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஆயில் தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பாதியில ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஹேர் ஃபால் ஆன அந்த முடியெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணி இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதுல எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை. ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை வந்து மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த வீடியோ போடுவேன். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம்.